and Wife channel. இன்னைக்கு இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட கேரளாக்கு வந்து ட்ரிப் போக போறோம். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய தடங்கள் வந்தனால அப்பப்போ ஸ்டாப் ஆச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அவுட் ஆஃப் அவர் குரூப் சேட் வெளியே இருந்து நம்ம வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போறதெல்லாம் வந்து அதிசயம்னே சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரிப் தான் போக போறோங்க. செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க போறோம். 2 days ட்ரிப்பு. சரி, இந்த வீடியோவெல்லாம் நீங்க லைன் பை பார்ட் 1 பார்ட் 2 கூட வரலாம். ஸோ கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் கமெண்ட் அண்ட் லைக் ஷேர் பண்ணிருங்க கைஸ். அண்ட் நம்ம வந்து இப்போதான் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே போய் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு டக்குன்னு பேக்கே பண்ணல, சும்மாவே இருந்தேன். ஏன்னா கன்ஃபார்ம் ஆன பின்னாடி பேக் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ வந்தோடனே டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பேக்லாம் பண்ணியாச்சு. அவங்க எல்லாரும் வந்து ஆன் தி வேல இருக்காங்க. நம்ம இன்னும் ஒன்றும் அவ்வளோதான் கிளம்பலை. சரி, நம்ம டக்குன்னு போய் கிளம்பிட்டு போய் அவங்க கேட்ச் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. சைடு பேக்கு எல்லாம் எடுத்தாச்சு. சரி, அவங்க வந்துட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்கலான்னு தான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கேன். சரி, அவ்வளோதான். நம்ம அப்படியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லா லக்கேஜெலாம் கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம அங்கே போய் vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். பாய். நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணது 8:30க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பணுன்னு பிளான் பண்ணோம் கைஸ். பட் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அவங்கவுங்க லேட் பண்ணி கடைசியாக நம்ம வந்து ஒரு 10 o'clock போல் தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே கிளம்பியிருப்போம். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. காலையில் லக்கேஜெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தோடையும் வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் ஒவ்வொருத்தரையாக பிக்கப் பண்ணிவிட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அண்டு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஆலப்புழா தான் கைஸ் போகிறோம். அங்கே போயிட்டு 2 days நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அண்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரோசோன் மாலெல்லாம் கிறிஸ்மஸ் வைப்பில் வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து கிறிஸ்மஸ்க்குள்ளே நம்ம ஒரு தடவை போய் பார்த்தா அதையும் வந்து ஒரு குட்டி ஷார்ட் எடுத்து போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்காக டாஸ்க் அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கரெக்டாக சிபிஐலேருந்து கேரளா பார்டர் வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இந்த ட்ரிப்பு வந்து எந்த பிளானுமே இல்லை. போகிற வழியில் ஆன் த ஃப்ளோவில் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து பாலக்காடு என்ட்ரன்ஸ் வந்து நுழையிற இடத்துல வந்து ஒரு கடை இருந்துச்சு கைஸ். அங்கே போயிட்டு எங்கள் டீமில் நிறையா பேர் வந்து சாப்பிடாம வந்திருந்தாங்களா. சரி, இப்போயே சாப்பிட்டு போயிடலாம். பட் நான் வந்து வீட்டில் ஆல்ரெடி 3 தோசை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போயிருந்தேன். பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு அவங்களோட கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு நம்ம ஜாலியாக கிளம்பிட்டோம். அண்ட் நைட்டு ஃபுல்லாக ட்ராவலிங் கைஸ். போயிட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ காலையில் ஒரு 5:30 போல் தான் ரீச் ஆகிருப்போம். இது எங்களோட நெக்ஸ்ட்டு 2 daysக்கான ஹோம்னே சொல்லலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். அண்டு லைன் பை லைனாக எல்லாருக்கும் ரூம் வந்து எடுத்திருந்தோம். அண்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் வேறு இருந்துச்சா. ஜாலியாக நான் போனோன்னே எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் போய் வெளியே உட்காந்து அந்த ஊஞ்சல்லே ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தோம்னு சொல்ல. காலையில் விடியற வரைக்கும் பார்த்தீங்கனாலே தெரியுமா லைட்டே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் அங்கேயே உட்காந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கேருந்து 1 kilometer தான் கைஸ் நம்மளுக்கு வந்து பீச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் வழி தெரில எங்கிட்டு பீச் இருக்குதுன்னு மேப் கூட போட்டு பார்க்கணுன்னு ஐடியாவே எங்களுக்கு வரல. சரி, சும்மா சுற்றிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு குட்டி வாக் மாதிரி போயிட்டு வரலான்னு. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். லைக் ஒரு நம்ம வந்து தனியாக ரெசார்ட் மாதிரிலாம் புக் பண்ணல கைஸ். ஆல்ரெடி அங்கே இருக்க ஹோம் ஸ்டேயில் இருக்க மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்களோட வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. எப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே ஜாலியாக இருந்தோம். அண்ட் முன்னாடிலாம் செம்ம பெரிய வராண்டா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் லைட் செட்டப்ஸ், அந்த மரத்தில் ஃபுல்லாக எல்லோ லைட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி விட்டு செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து காலையில் வந்து நல்ல ஒரு பனி சூப்பராக பேஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லார் வீட்லேயும் காலங்காத்தாலே எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். குக்கர் சவுண்ட் எல்லா வீட்டிலேருந்து அங்கிட்டும் இங்கிட்டும் இருந்து வந்துச்சு. அது அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக நம்ம வீடு அங்கேருந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலில் இருந்துச்சு. செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போய் பார்க்கணும், பார்த்தீங்கனாலே தெரியும். செம்ம வைப்பாக இருக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கிட்டு பீச் இருக்குன்னு கூட தெரியாது. என் கூட இருக்கவங்க சொன்னாங்கன்ட்டு கிளம்பிட்டேன். எந்த சைடு பீச் இருக்குது நம்ம வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். செம்மையாக இருக்குது இந்த ஏரியாவே. பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக. கேரளானா சொல்லவே தேவையில்லை.
எல்லார் வீட்லேயும் நல்லா மரம் நிறைய இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். வீடு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருந்தோம் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து செம்ம வியூவாக இருக்குது. வந்து சும்மா காடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. நம்ம ஊர்லெலாம் வெறும் மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே மரத்தில் தான் வாழ்கிறாங்க மாதிரி வாழ்கிறாங்க. சுற்றி மரம் வச்சு நடுவில் ஒரு குட்டியாக வீடு கட்டி ஜாலியாக இருக்காங்க. அங்கங்கே வந்து வாட்டர்லாம் போகுது, நிறையா செடி டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம், எப்படிலாம் இருக்குது, எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நாங்கள் ஸ்பாட்டு தேடிட்டு இருந்தோம் காலையிலே. இதான் கைஸ் வந்து நம்ம தங்கியிருக்க வீடு வந்து பின்னாடி இருக்குது. இது வந்து முன்னாடி வந்து அவங்களோட வீடு, ஓன் ஹவுஸு. அண்ட் அங்கே இருக்க ஒரு மரத்தில் வந்து அழகாக ஒரு தொட்டாங்குச்சி கீழே வச்சு அதுலேருந்து ஒரு செடி வச்சுருந்தாங்க. அதில் அந்த பூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மார்னிங் பார்க்கவே. அண்டு இதாங்க நான் சொல்லியிருந்தேன், அந்த ஊஞ்சல் வெளியே போயிட்டு சும்மா ரொம்ப நேரமாக அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். எப்படி அந்த இடம் வந்து நம்மளை வந்து மெய் மறக்க வச்சுச்சுன்னா, கொசு கட்டி அப்படி கடிச்சிருக்கு கை காலெல்லாம், அது கூட தெரியாமல் நம்ம வந்து அந்த அளவுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கேன். செம்ம கொசுக்கடி கைஸ். அண்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுனா ப்ரிகாஷனாக லோஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க கைஸ், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லைன்னா வந்து எங்களுக்கு இன்னும் அந்த 1 வீக் ஆகியுமே எதுவும் வந்து போக மாட்டேங்குது, அந்தளவுக்கு நாங்கள் கடி வாங்கியிருக்கோம் அந்த கொசுக்கிட்டேலாம். ஏன்னா சுற்றி ஃபுல்லாக செம்ம செடி. அண்ட் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக காலையில் சன்லைட்டில் வந்து அழகாக இருந்துச்சு. ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃப்ரெண்ட் செடி அந்த வீட்டை சுற்றி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒரு 7 o'clock போல் இருக்குங்க, 7 இல்லைன்னா 7:30 இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் போய் எந்திரிக்க சொல்லி கிளப்பிட்டோம். பீச்சுக்கு வாங்கடா, இங்கே தானடா இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறமேல் வந்து தூங்கிக்கோங்கடா, 2 நாள், நாளைக்கு ஆஃப்டர்நூன் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்குமா. ஸோ வந்து வாங்கடா, காலையிலேருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எல்லா ரூமையும் தட்டி எழுப்பி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் காலங்காத்தால். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பசி வேறு வந்துருச்சு மார்னிங்கே. பிகாஸ் வந்து ஆஃபீஸ் டயத்துக்கு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து பசி வந்துருச்சா. அந்த பீச் போர்டு போட்டுருந்துச்சு இல்லை கைஸ், மராரி குளம், அந்த பீச்சுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு பீச்சு. அண்டு நம்மளுக்கு வந்து பக்கத்தில் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும்னு தெரியல. பிகாஸ் நம்ம அந்த ரெசார்ட் ஓனர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா நம்மளுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் வந்து எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் சும்மா கிளம்பிட்டோம் டக்குன்னு. அண்டு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பீச்சையும் போய் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம இங்கேருந்து வந்து வெறும் கால்லே நம்ம இருந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டு இருந்தோம் கைஸ். பிகாஸ் அப்படியே போய் யாரா செப்பல்லாம் பார்த்துக்கிறது கால் இருக்காதேன்னு சொல்லிட்டு நாங்கள் பெட்டாஸ் அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அண்டு போனோடனே அந்த பீச்சை பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம பெரிய பீச்சு. நம்ம இப்போ வந்து பீச் வந்தாச்சு கைஸ். ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலான்ட்டு காலையில் கிளம்பிட்டோம். செம்ம பெரிய பீச்சாக இருக்குது. நம்ம அப்படியே நீங்கள் பீச் வியூ பார்க்குறீங்களா. அண்ட் வந்து இந்த ஓஷன் செம்ம ப்ளூயிஷாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு 10 steps எடுத்து வச்சா ரொம்ப டீப்பாக இருக்கும் போல். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் தூரம் தான் வந்து நம்மளுக்கு மண்ணே தெரிஞ்சிச்சு. ஸோ சும்மா முன்னாடி இருந்து விளையாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். போனோடனே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 years இருக்கும் அந்த மாதிரி பீச் சைடெலாம் போய். அதுக்கப்புறம் டக்குன்னு போய் காலெலாம் நினச்சோடனே அப்படியே செம்ம குஜாலாக ஜாலியாக ஆகிருச்சுனே சொல்லலாம். அண்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பொறுமையாக வீடெல்லாம் கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். சின்ன பிள்ளை மாதிரி வீடெல்லாம் கட்டி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் மார்னிங்கை. அப்படியே பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மார்னிங் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோமா. அங்கே காலையில் ஃபிஷர்மேன்ஸ்லாம் போய் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கூறு போட்டு நல்லா மார்னிங்கே வந்து செம்ம இதாக எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்டு நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம இருந்த இடத்துலேருந்து நடந்தே போய் ஃபுட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி நல்லா சாப்பிட்டு வந்தோம். காலையிலே அங்கே வந்து பரோட்டா மட்டும்தாங்க அவைலபிளாக இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்றா, வேறு எங்கேயும் கடையெல்லாம் போய் தேட முடியாது, இந்நேரத்தில் எங்கேயும் இருக்காது. மோஸ்ட்டாக அங்கே வந்து சாட்டர்டே வந்து அங்கே எலெக்ஷன் வேறு டைம் போல். எங்களுக்கு அது எதுவுமே ஐடியாவே இல்லை. நாங்கள் பெட்டாஸ் கிளம்பிட்டோமா. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அன்பிளான்டாகவே இருந்தனால கொஞ்சோண்டு ஸ்ட்ரகிள் பண்ணோம். பட் வந்து என்ஜாய்
என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து குறையே இல்லைன்னு சொல்லலாங்க. இந்த வழியில் தான் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அந்த பீச்சிலேருந்து நம்ம இந்த சாப்பிட்ற இடத்துக்கு மட்டும் அப்படியே காலையிலே சாப்பிட்டு செரிக்கிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அண்டு நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம்ல, அதே பீச் தாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு மறுபடியும் காரில் போயிட்டோம். பிகாஸ் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணலான் தான் போனோம். பட் ரொம்ப சன்னியாக இருந்தனால நம்ம ஈவினிங் போய்க்கலான்னு பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஹோட்டலை செம்மையாக பார்த்து சாப்பிட்டு போகலான்னு எல்லோரும் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு ஃபுட்டு எல்லாமே தரமாக இருந்துச்சு கைஸ். வேறு லெவலில் இருக்கும். நீங்களே பாருங்கள் அந்த ஆம்பியன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம அடுத்த பிளான் பண்ணது ஒரு அட்வென்ச்சர் ரைடு மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்ஃபில்லாக இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணி போகிற வழியிலே நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட இறங்கிட்டோம். அண்ட் அங்கே இருந்த ஃபுட்டெல்லாம் வந்து தரமாக இருந்துச்சு. அண்டு குவான்டிட்டி வைஸ் எல்லாமே செம்ம ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு கைஸ். செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் யாராச்சும் இந்த சைடு விசிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த ஹோட்டல் நேம் வந்து அந்த வீடியோலே வந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு அலப்புழா சைடு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வாட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு செம்ம குஷியாகிருச்சு. ஜாலியாக அப்படியே அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் நஞ்ச போட் இல்லை கைஸ், அவ்வளோ வந்து ஹோம் ஸ்டே போட்ஸு போட் ஹவுஸ் அவ்வளோ இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ யூனிக்காக அழகழகாக இருந்துச்சு. பெரிய போட்லேருந்து சின்ன போட் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து போக போகிறது இந்த மாதிரி போட் ரைட்ஸ்லாம் இல்லை கைஸ், ஒரு லைக் அட்வென்ச்சர் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அண்ட் அது வந்து கோர் மெமரிஸாக இருக்க போகுதுன்னு தெரியாமே நாங்கள் அவ்வளோ ஜாலியாக போயிட்டு வந்தோம். வேறு லெவல் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் த கைடன்ஸ் வாஸ் டூ குட் கைஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட் லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக யாராச்சும் போனீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் அந்த பேக் சைடு வாட்டரே இவ்வளோ பெருசாக இருக்கும்லாம் சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அண்டு ஃபுல்லாகவே அந்த போட்ஸ் தான் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருந்துச்சு. அண்டு நம்ம பண்ண போகிற அட்வென்ச்சர் ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கயாக்கிங் தான் கைஸ் பண்ண போகிறோம். அதுவும் சிங்கிள் போட்டில் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் டீமில் இருக்க பாதி பேருக்கு வந்து செம்ம பயம். அங்கே போயிட்டு தான் அலப்புறது ஸ்டார்டிங் ப்ரோங்கிற மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த போகிற வழியே பார்த்திங்கன்னா ஃபுல் கலர்ஃபுல்லு. நம்ம கேட்குற மாதிரி குரூப் ஃபோட்டோவாக இருந்தாலும் அவங்க வந்து சலிக்காமல் சூப்பராக எடுத்து தந்துகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தோம். இருக்காங்க செம்ம வைப்பாக இருக்குது. டிஃப்ரெண்ட் போட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெட் போட்டு அண்ட் இப்போ நம்ம வந்து போக போகிற கயாக்கிங் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கைஸ். செம்ம சூப்பராக இருக்கும். அண்டு இதுதான் கைஸ் அவங்க வீட்டிலேருந்து அந்த பார்த்திங்களா அந்த சைடுக்கு தான் அவங்க வீடு. இங்கிட்டு வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த மெயின் வாட்டரில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்லாம் டக்குன்னு கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து கயாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாலியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இங்கட குளிக்குள்ள செம்ம வைப்பாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கேங்கெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. பின்னாடி பாருங்கள் செம்ம வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். வெடாப்பா போயிட்டுருக்கு கைஸ். நம்ம இனி வந்து பெரிய இது வந்து பேக் வாட்டரு. ஸோ நம்ம வந்து மெயினான ஏரியா வந்து அங்கே போனோம். அதுக்கு முன்னாடி சும்மா ட்ரைனிங் ஆட்ட இங்கே கொடுத்துட்ருக்காங்க. செம்ம வைப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் அங்கே ஒரு ரெஸ்கியூ பண்ணுற வேலை இருக்குது, போய் பண்ணுவோம் வாங்க. ரெக்கார்டிங் செம்ம சூப்பராக இருக்கும்னு சொன்ன வியூவு இந்த பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பேக் சைடு ஹோட்டல்லேருந்து இப்போ வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நம்ம கயாக்கிங் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஜாலியாக வைப் பண்ணி போயிட்டுருக்கோம். பெரிய போட்லாம் சைடில் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். சரி வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க
ஜாலியாக நம்ம தனியாக போயிட்டு இருக்கோம் கைஸ். வேற லெவல் வைப்பா இருக்கு. நாங்கள் வெட்டாஸ் எல்லாரும் ஒவ்வொரு சைடு ஒவ்வொருத்தர் சுற்றிட்டு இருந்தோம். நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்தந்த ஸ்பாட்டில் கரெக்ட் டைமிங்க்கு போய் நிற்க வச்சு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். செம்ம சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு காலைலே வந்து ஒரு வினோதமான ஐடியாலாம் யோசித்து கால் நீட்டி உட்காந்துருப்போல, அப்படியே காலைலே வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ். அண்டு கேர்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக வச்சு ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எந்த போட்டாச்சும் வந்து நம்மளை சைடில் ஹிட் பண்ணிச்சுன்னா நம்ம டக்குன்னு ஃபோன் தண்ணிக்குள்ளே தான் போகும். அண்டு சூப்பராக வந்து வீடியோலாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அந்த வீடியோஸை வந்து கால்லே ஃபோனை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு. அவ்வளவுதான். போட்றாதடா டேடி மாப்ள இங்கிட்டு போட்றாதடா. கேமரா வச்சிருக்கே கால்ல. போடாத போடாத. எங்கடா போணும் இப்ப? ஓட்டு போய் போட் வராம இருந்தா பரவாயில்லை. இது நல்லா இருக்கு. அப்பதான் ஒரு பயமா ஓட்டுறோம். நாம மட்டும் போனோம்னா போர் அடிக்கும். இதாங்க கைஸ் நம்மளோட கேமரா ஸ்டாண்டுங்கிற மாதிரி இப்படி தான் வந்து நான் வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கே போகணும்? சூப்பராக இருக்கு. பழகிட்டா சூப்பராக இருக்கு. அதான் நல்லா இருக்குல்ல. அங்க வர பாப்பா அவங்க போய் வேடிக்கையா பாப்போம். வா மாப்ள போலாம். ஏய் பாய் சொல்றா பாய் சொல்லு விடுடா. யாரு? விடுடா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பை பை. பாய். ஏய் பாடிட்டே போவோம். அவ்வளவுதான். கிறிஸ்டியன்ஸ் கேர் வாங்குறாங்க. Guys, come here. Waves are coming. Hey, what is Sukumar? Wave varudra. Yes, like bro. Oh my god. Wow. Hey, Sumar. Hey, Sumar. அவ்வளோ அதை இவங்க இப்பதான் கவனிக்கிறாங்க. வாவ் வாவ் சே வேற லெவல். அண்ணே படிச்சா
yeah. Wait, I'm coming. Okay. Hey, Sandhya. Maapla. Avada, maapla. Yeah. ஆமா மாப்பிள்ளை, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஹேண்டில் பண்றதா கஷ்டம். Try the evening beach session. That will be good for friends circle. Okay. Good for friend circle. Perfect. Go and beach. Okay. Hey, perfect. Hey, போங்கடா. வரம்பார் சரியா? இடிக்கிற மாதிரி விழுகிற மாதிரி விழுந்துருக்கோம். கோச்சு செத்து போயிடுவாங்கிறாரு. ஓகே சார். இல்ல ரொம்ப டெப்த் அதிகமாக அவ்வளவுதான் அடிச்சு மாட்டேன். அண்டு நம்ம மேலேருந்து ஒரு பிரிட்ஜ் பார்த்தோம்ல கைஸ், நம்ம எடுத்து வீடியோ எடுத்தோம்ல, அந்த இது கீழே தான் இப்போ வந்து நம்ம போகிட்டு இருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஹேண்ட்லேயே வந்து பெடலிங் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து இப்போ கை வலி தெரியாது, இப்போ ஜாலியாக இருக்கும். ஆனால் நைட்டு செம்ம கை வலிக்கும் கைஸ். அண்ட் ஆல்சோ ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 1 டே தான் இருக்கும் கை வலியெலாம், ஆனால் மெமரிஸ் வந்து ரொம்ப நாள் லைஃப் டைம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும். அண்ட் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போட் போயிட்டு இருந்துச்சு. அண்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சொல்லவே இல்லை, எல்லாமே தரமாக இருந்துச்சு. நான் வந்து சிங்கிள் கயாக்கிங் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் வந்து டபுள் 2 பேர்லாம் சேர்ந்து போகணும்னா ரொம்ப கோஆர்டினேஷன் தேவை, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அந்த மாதிரிலாம் போனோம்னா. ஆனால் தனியாக போனோம்னா நம்ம வேட்டாக இங்கிட்டு அங்கிட்டு பெடல் பண்ணி எங்கிட்டு வேணாலும் போயிட்டு இருக்கலாம். அண்டு ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hourலாம் அவங்க வந்து தந்தாங்க. செம்ம ஜாலியாக சன்செட் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கே போனது. ஊரே ஏன்னா நீ வேற என்னடா நீ கலண்டா போற பார்த்தீங்கனாலே தெரியும் சன் ஃபுல்லாக செட் ஆகிருச்சு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்ம டார்க் ஆக போகுது. அண்ட் அந்த ஸ்பீட் போட்லாம் இருக்கும்ல, அந்த இதுலேயும் சூப்பராக ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஸ்பீடாக வந்துச்சு.
அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அது என்ன ஸ்பீடில் வரும், நான் என்ன அள்ளு விட்டுட்டு அங்கிட்டு ஓட போகிறேன்னு. எனக்கு கொஞ்சம் கூட அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அது அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு ஸ்பீடாக. இப்போ பாருங்கள். அது என்ன இங்கே வருதா? ஐயோ டேய் என்னடா போய்ட்டாயோ. வந்து விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான். கீழே வந்து குட்டியா வரானே. டேய் மஜாவா இருக்குடா. இன்னொரு வருது பாரு, எப்படி திரும்பும் பாரு. அவ்வளோ பயம்லாம் இருக்காது. எப்படா உட்காந்துருக்காங்க? நானும் பறந்துருப்பேன். அண்ட் இந்த மாதிரி பெரிய போட்லாம் பக்கத்தில் வரும்போது நம்மளுக்கு வந்து வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுமோ, அப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்டே பண்ணியிருக்கும் போது அந்த வேவ் வந்து நம்ம மேலேயே கீழே கொண்டு போகும். அது வந்து அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ஷேக்கிங் போட்டு. நைட் டைமே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு ஃபுல்லாக ஷாப்ஸு கைஸ். சுட சுட நூடுல்ஸ்லாம் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே மறுபடியும் அந்த இன்னொரு வழியாக வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு ரீச் பண்ணோம். பிகாஸ் போய் போட்லாம் நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும்ல. அண்ட் நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து டீலாம் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக அவங்க வீட்டில் வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு கூலிங் வாட்டர் அது இதுன்னு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அந்த அண்ணாவோட வெப்சைட் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாராச்சும் ஆலப்புழா சைடு போய் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கயாக்கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்மளை வந்து அந்த ரோடு வரைக்கும் திரும்பி வந்து விட்டுட்டு தான் அவங்க திரும்பி வீட்டுக்கே போனாங்கன்னு சொல்லலாம். போகிற வழியெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து அங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரெசார்ட்டாக சூப்பராக லைட்னிங் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டரில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து போட் ஹவுஸ் தான் நின்றுருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து பாட்டு சாங்கெல்லாம் போட்டு நைட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன பிளான்னா போயிட்டு இன்னொரு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டனால போயிட்டு சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் வந்து நெருங்கிட்டே இருக்கா. அண்ட் அதனால அங்கே இருக்க வீடெல்லாம் செம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வீடும் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக ரெசார்ட் போகிறதாங்க கைஸ் வேலை. இதுக்கப்புறம் பார்ட் 2 நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 2ஆக வந்து உங்களுக்காக வருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஆன் தி வேல இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு ஆர் மேபி டே ஆஃப்டர் டுமாரோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டாடா, see you.